வணக்கம். மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுடைய நெருங்கியவங்களுடைய மறைமுக துரோகம் உங்களுக்கு நேரிட்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. மிதுனம் ராசினருக்கு இயல்பாகவே பிறரை எளிதில் நம்பும் குணமும் திறந்த மனதோடு பழகும் தன்மையும் உண்டு. ஆனால் உங்க ராசிக்கு குரு, சனி மற்றும் ராகுவின் மறைமுக பார்வைகள் பட்ட காலகட்டங்கள்ல நீங்க மிகவும் நேசித்த உயிருக்கு உயிராக கருதிய நபர்களே உங்களுக்கு எதிராக மாறியிருந்திருப்பாங்க. உங்களுடன் உண்டு உறங்கி உங்க சுக துக்கங்கள்ல பங்கெடுத்து கொண்டவங்க உங்க பலத்தையும் பலவீனத்தையும் நன்கு அறிந்து கொண்டேவும் உங்களை உங்களுக்கு தெரியாமலேயும் உங்க முதுகுல குத்துற வேலையை செய்திருந்திருப்பாங்க. நீங்க வளர்த்து விட்ட நபர்களே உங்க வீழ்ச்சிக்கு அடித்தளம் அமைத்ததையும் உணர்ந்த போதுதான் உங்க மனம் நிலைகுலைந்து போயிருந்திருக்கும். முகத்திற்கு நேரா புன்னகைத்து பின்னணியில சதி திட்டங்களை தீட்டிய இந்த மறைமுக துரோகம் மனித உறவுகளில் மீதிருந்த உங்களுடைய நம்பிக்கையை முற்றிலுமா தகர்த்தெறிந்து விட்டிருப்பீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க மறைமுக பார்வையால பட்ட காலகட்டங்களை நீங்க மிகவும் நேசித்த உயிருக்கு உயிரா கருதிய நபங்களே உங்களுக்கு எதிராகவே மாறியிருந்திருப்பாங்க. அதாவது உங்களுடைய சாப்பிட்டு உறங்கி உங்க சுக துக்கங்கள்ல பங்கெடுத்து கொண்டவங்க தான் உங்க பலத்தையும் பலவீனத்தையுமே நன்கு அறிந்து கொண்டு உங்களுக்கு தெரியாமலேயுமோ உங்க முதுகுல குத்துற வேலையை செய்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம முகத்திற்கு நேரா புன்னகைத்து பின்னணியில சதி திட்டங்களை தீட்டிய இந்த மறைமுக துரோகம் உங்களுக்கு மனித உறவுகளுடைய மீது இருந்த உங்க நம்பிக்கையவே முற்றிலுமா தகர்த்திருந்திருப்பீங்க. தொழில ஏற்பட்ட திடீர் பின்னடைவு உங்களுக்கு அதிக கவலைகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும். புதனின் ஆதிக்கத்துல பிறந்த உங்களுக்கு தொழில்நுட்பமும் வியாபார திறமையும் இயல்பாகவே அமைந்தவை. இருப்பினுமே கோசார ரீதியாக அஷ்டம சனி மற்றும் ஏழரை சனியின் தாக்கம் இருந்த காலங்கள்ல நீங்க தொழில தொட்டதெல்லாம் தோல்வியை சந்தித்திருந்திருக்கும். சிறப்பாக சென்று கொண்டிருந்த வியாபாரத்துல திடீரென வாடிக்கையாளர்களுடைய வரவு குறைந்து எதிர்பார்த்த ஆர்டர்கள் கை நழுவி போயிருந்திருக்கும். கடன்கள் கழுத்தை நெரித்திருந்திருக்கும். எத்தனையோ புதிய உத்திகளை கையாண்டுமே இரவு பகலா உழைத்தும் தொழிலை மீட்க முடியாம போயிருந்திருக்கும். உங்களுடைய திறமை மீது உங்களுக்கே சந்தேகம் எழும் அளவுக்கு இந்த திடீர் பின்னடைவு உங்களை பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவுமே கடுமையான முடக்கத்திற்கு தள்ளி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு உங்களுக்கு தொழில்நுட்பமும் வியாபார திறமையும் இயல்பாக உங்க வாழ்க்கையிலேயே அமைந்திருந்திருக்கும். அதாவது உங்க ஏழரை சனியின் தாக்கம் இருந்த காலத்துலதான் நீங்க தொழில தொட்டதெல்லாமே தோல்வியை சந்தித்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். எத்தனையோ புதிய உத்திகளையும் கையாண்டுமே இரவு பகலா உழைத்துமே தொழிலை மீட்க முடியாமலே போயிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நண்பர்கள் மூலமா வந்த பண இழப்பு உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் மிதுனம் ராசினருக்கு நண்பர்களை சில நேரங்கள்ல சாபக்கேடாக அமைந்திருந்திருப்பாங்க. நண்பன் கேட்டான் என்பதற்காக உங்க கைவசம் இருந்த சேமிப்பையும் பிறரிடம் வட்டிக்கு பெற்ற தொகையுமே கூட யோசிக்காம தூக்கி கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா ராகு கேதுவோடைய தோச காலங்கள்ல அந்த நண்பர்கள் உங்க பணத்தை சுருட்டி கொண்டு போலி காரணங்களை கூறியிருந்திருப்பாங்க. சிலர் முகத்தை கூட காட்டாம தலைமறையாண்டிருப்பாங்க. நண்பர்களுக்காக நீங்க நின்ற ஜாமீன்கள் உங்களுக்கு பெரிய கடன்களாக உருவெடுத்திருந்திருக்கும். பணத்தையும் இழந்து பல வருட கால நட்பையும் இழந்து பிற மட்டியில அவமானப்பட்டு நின்ற அந்த தருணங்கள் உங்க வாழ்வில் கசப்பான பக்கங்களாகவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்க அதிகமா நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நண்பர்களே சில நேரங்களில் சாபக்கேடாகவும் உங்களுக்கு அமைந்திருந்திருப்பாங்க. அதாவது நீங்க ராகுக்கு தோசை காலங்கள்ல தான் அந்த நண்பங்க உங்க பணத்தை சுற்றி கொண்டு போலி காரணங்களை கூறியிருந்திருப்பாங்க. சிலர் முகத்தை காட்டாமலும் தலைமறைவான இருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதிய நட்புகள் நன்மையை தரப்போகின்றது. நட்பின் வழியே நல்லது மாற்றம் என்பதற்கேற்ப மிதுனம் ராசி அன்பர்களே, காற்று ராசியில் பிறந்த உங்கள் ராசிக்கு இயல்பாவே எல்லோரையும் சுலபமாக தன்பால் ஈர்க்கும் கவர்ச்சி குணம் உண்டு. இந்த கால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையப் போகின்ற புதிய நட்புகள் ஏதோ சாதாரணமான சந்திப்பாக மட்டும் முடிந்துவிடப் போவதில்லை உங்க வாழ்க்கையில.
அது உங்க வாழ்க்கை பாதையே நேர் நோக்கி திருப்பப் போகின்ற ஒரு பொன்னான வாய்ப்பாக உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். கடந்த காலங்கள்ல பலரையும் நம்பி ஏமாந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இனிவரும் நாட்கள்ல அறிமுகமாகும் நபர்கள் உங்களின் உயர்விற்கு வழிவகுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தனது சிறுவயது நண்பனை விட வழியில தற்செயலா சந்தித்த ஒரு புதிய மனிதரின் நுட்பமான யோசனையால தனது தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற கதை போல உங்களுடைய புதிய நண்பர்கள் உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான வழிகாட்டலையும் பொருளாதார ரீதியான ஆதரவையும் வழங்க போறாங்க. அதாவது நீங்க கடந்த காலங்கள் பலரை நம்பி ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இனி வரப்போகும் நாட்கள்ல அறிமுகமாக நண்பர்கள் உங்களுடைய உயர்விற்கு தான் வழிவகுக்க போறாங்க. அதாவது நீங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தனது சிறுவயது நண்பனை விட வழியில தற்செயலா சந்தித்த ஒரு புதிய மனிதருடைய நுட்பமான யோசனையில தான் தனது தொழிலை அடுத்த கட்டத்துக்கு என்ற கதையை போலவேமோ உங்களுடைய புதிய மனிதர்கள் புதிய நண்பர்கள் உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான வழிகாட்டுதலையும் பொருளாதார ரீதியான ஆதரவையும் உங்களுக்கு வழங்க போறாங்க. தொழில்ல வளர்ச்சி வேகம் பெற போறீங்க. முடங்கிய தொழில்ல வேகமும் விவேகமும் உங்களுக்கு போயிடுது. இதுக்கு சிறிய உதாரணமா கூற வேண்டும்னா, ஒரு காலத்துல ஆமையின் வேகத்துல நகர்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண கடைக்காரர் சரியான நேரத்துல சந்தையின் தேவையை புரிந்து கொண்டு புதிய தொழில்நுட்பங்களையும் உத்திகளையும் பூர்த்தி குறுகிய காலத்துல தன் கிளைகளை பல இடங்களை பரப்பிய கதையை போலத்தான் உங்களுடைய தொழில் நுணுக்கமும் இனி அதிவேக வளர்ச்சி அடைய போகுது. அது வாடிக்கையாளர்களின் வருகையும் ரெட்டிப்பாக உங்க வாழ்க்கையில் அமைய போகுது. புதிய முதலீடுகளை தைரியமா செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது நீங்க இப்ப ஒரு வாழ்க்கையில இனி சிறிய கடைக்காரரா இருந்த நீங்க இப்ப பெரிய கடைக்காரராகவும் பல கிளைகளை நீங்க திறக்க போறீங்க. புதிய முதலீடுகளை நீங்க தைரியமா செய்யக்கூடிய அளவுக்கு உங்களிடம் கையிருப்பு அதிகமா இருக்க போகுது. புதன் கிழக்கு அருளால அறிவு உங்களுக்கு பலப்பட போகின்றது. அது உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் அறிவிற்கும் கலைக்கும் கணிதத்திற்கும் சமயோசித புத்திக்கும் அதிபதியாவார். அவருடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் உங்களின் ராசிக்கு கிடைப்பதால உங்களுடைய சிந்தனை திறன் இதுவரை இல்லாத அளவுக்கு புத்துணர்ச்சியும் ஆழமும் அடைய போகும். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனை வந்தாலுமே அதை தூசு போல தட்டிவிட்டு எளிதாக தீர்வு காணும் அளவிற்கு உங்களிடம் அறிவு பலப்பட போகின்றது. அது உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க பகவான் அறிவிற்கும் கலைக்கும் கணிதத்துக்கும் சமயோக புத்திக்கும் அதிபதியானவர் புதன் புதன் அதிபதி. அவர் இப்ப பரிபூர்ண அருட்கடாட்சம் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால உங்களுடைய சிந்தனை திறன் இதுவரை இல்லாத அளவுக்கு புத்துணர்ச்சியும் ஆழமும் அடைய போகின்றது. இவை அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நட்புகள் ஏதோ சாதாரணமான சந்திப்பாக மட்டும் முடிந்துவிடப் போவதில்லை உங்க வாழ்க்கையில. அது உங்க வாழ்க்கை பாதையே நேர் நோக்கி திருப்பப் போகின்ற ஒரு பொன்னான வாய்ப்பாக உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். கடந்த காலங்கள்ல பலரையும் நம்பி ஏமாந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இனி வரும் நாட்கள்ல அறிமுகமாகும் நபர்கள் உங்களின் உயர்விற்கு வழிவகுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தனது சிறுவயது நண்பனை விட வழியில தற்செயலா சந்தித்த ஒரு புதிய மனிதரின் நுட்பமான யோசனையால தனது தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற கதை போல உங்களுடைய புதிய நண்பர்கள் உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான வழிகாட்டலையும் பொருளாதார ரீதியான ஆதரவையும் வழங்க போறாங்க. அதாவது நீங்க கடந்த காலங்கள் பலரை நம்பி ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இனி வரப்போகும் நாட்கள்ல அறிமுகமாக நண்பர்கள் உங்களுடைய உயர்விற்கு தான் வழிவகுக்க போறாங்க. அதாவது நீங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தனது சிறுவயது நண்பனை விட வழியில தற்செயலா சந்தித்த ஒரு புதிய மனிதருடைய நுட்பமான யோசனையில தான் தனது தொழிலை அடுத்த கட்டத்துக்கு என்ற கதையை போலவேமோ உங்களுடைய புதிய மனிதர்கள் புதிய நண்பர்கள் உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான வழிகாட்டுதலையும் பொருளாதார ரீதியான ஆதரவையும் உங்களுக்கு வழங்க போறாங்க. தொழில்ல வளர்ச்சி வேகம் பெற போறீங்க. முடங்கிய தொழில்ல வேகமும் விவேகமும் உங்களுக்கு போயிடுது. இதுக்கு சிறிய உதாரணமா கூற வேண்டும்னா, ஒரு காலத்துல ஆமையின் வேகத்துல நகர்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண கடைக்காரர் சரியான நேரத்துல சந்தையின் தேவையை புரிந்து கொண்டு புதிய தொழில்நுட்பங்களையும் உத்திகளையும் பூர்த்தி குறுகிய காலத்துல தன் கிளைகளை பல இடங்களை பரப்பிய கதையை போலத்தான் உங்களுடைய தொழில் நுணுக்கமும் இனி அதிவேக வளர்ச்சி அடைய போகுது.
அது வாடிக்கையாளர்களின் வருகையும் ரெட்டிப்பாக உங்க வாழ்க்கையில அமையப் போகுது. புதிய முதலீடுகளை தைரியமா செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது நீங்க இப்ப ஒரு வாழ்க்கையில இனி சிறிய கடைக்காரரா இருந்த நீங்க இப்ப பெரிய கடைக்காரராகவும் பல கிளைகளை நீங்க திறக்கப் போறீங்க. புதிய முதலீடுகள நீங்க தைரியமா செய்யக்கூடிய அளவுக்கு உங்களிடம் கையிருப்பு அதிகமா இருக்கப் போகுது. புதன் கிழக்கு அருளால அறிவு உங்களுக்கு பலப்படப் போகின்றது. அது உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் அறிவிற்கும், கலைக்கும், கணிதத்திற்கும், சமயோசித புத்திக்கும் அதிபதியாவார். அவருடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் உங்களின் ராசிக்கு கிடைப்பதால உங்களுடைய சிந்தனை திறன் இதுவரை இல்லாத அளவுக்கு புத்துணர்ச்சியும் ஆழமும் அடையப் போகும். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனை வந்தாலுமே அதை தூசு போல தட்டிவிட்டு எளிதாக தீர்வு காணும் அளவிற்கு உங்களிடம் அறிவு பலப்படப் போகின்றது. அது உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க பகவான் அறிவிற்கும், கலைக்கும், கணிதத்திற்கும், சமயோக புத்திக்கும்